ஹாய்வான், நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபேமிலியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு சாப்பிட வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? ஹோட்டல் டெல்லி தர்பார். டெல்லி டெல்லி தர்பார். ஓகே. நம்ம வந்திருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் எங்கே வந்திருக்காங்க? இங்கே பார், தாத்தா இருக்காங்க, ஒரு குட்டி தம்பி சைக்கிள் வச்சுட்டு இருக்காப்புல. இதே மாதிரி சைக்கிள் உங்கள் அப்பா வாங்கி தர வளர்ந்ததுக்கப்புறம் அதில் இந்த பபுள்ஸ் இருக்குல்ல, அது அமுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. சரி, ஓகே. இங்கே இருக்கவங்க நம்ம காட்டலாமா இல்லைதானே? ஓகே. இந்த மாதிரி ஹோட்டலில் பெருசாக கிராண்டாக இருக்குத்தியா, ஏசின்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஏசி போடலை, அது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் பிரியாணி ரேட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் ஏசி போடலை, வெறும் ஃபேனை மட்டும் வச்சு ஓட்டுறாங்க. ஓகே. யாராவது இதுன்னு வந்திருக்கா சாப்பிட? யாராவது வந்திருக்கா? இது யாரு? முதல் இங்கே இது யாரு? இது யாரு லிதன்? லிதன் இங்கே பாரு, இது யாரு? அது யாரு? யார் அது? ஸ்ரீகுந்தா. சரி, அங்கிட்ட வந்திருக்கிறது யாரு? அங்கிட்ட லாஸ்ட்டாக வந்திருக்குது யாரு? அப்பத்தா. அவனை கண்டுக்கவே இல்லை. அது அப்பத்தா. இது யாரு? அது யாரு? அப்புக்குட்டியா? ஓகே. இது யாரு? அழகரு. பத்தியா, உனக்கு தாத்தா கூட மரியாதை கிடையாது. அழகரு. அழகர் தான் சொல்லுவானா? ஓகே. எல்லாரும் தாத்தாலாம் எம்டியா இருக்கு. சரி சரி சரி. அதாவது எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒன்றும் வரல, வெயிட் ஆகுது. ஒரு தம்பி வந்து புது சைக்கிள் வாங்கியிருக்காப்புல. ஸோ அது வந்து பாப்பா வந்து அந்த பபிள்ஸ்மா இருக்கணும் அந்த பேக்கு, அதை அமுக்கணுமா பாப்பாவுக்கு. அமைக்கிக்கியா, அமைக்கிங்க, அமுக்குடா, அமைக்கிக்க. அந்த ஒரு கிஃப்ட் பேக்கு, ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப அந்த மேலே ஒரு மாதிரி வரும்ல, அது அமுக்கிற மாதிரி, அதை அமுக்கணுமா பாப்பா, ரொம்ப ஆசைப்படுறாங்க. அமுக்குடா. பபிள்ஸ் அமுக்குறியா? அமுக்கு. சரி வாங்க, பபுள்ஸ். ஓகே, பபுள்ஸ் அமுக்கணுங்களாம் போதும், நம்ம போய் சாப்பிடலாம். பசிக்குது அப்பா, உனக்கு பசிக்குதா இல்லையா? பசிக்குதுல்ல, அப்போ போய் சாப்பிடுவோம். சரியா? இந்த பாரு, உங்கள் அம்மாலேருந்து எல்லாம் விருந்தாட்டை வச்சுக்கிட்டு ஏந்திக்கிட்டு நிற்கிறாங்க. நம்ம சாப்பிடுவோம். இலை போட்ட தட்டு தான் வேணுமா? ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே இல்லை? சாப்பாடு தானே கண்டினியூ பண்ணுறோம். இது இங்கே போடுறா, எல்லாம் வந்துருச்சுடா. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எம்டி பிரியாணி எல்லாம் வந்துருச்சு. நீ சாப்பிட்றியா? உனக்கு என்ன வேணும்? பார், அங்கே பார், எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் உங்கள் தட்டில் போட்டுக்குங்க. உங்கள் அம்மா காட்டத்தை பற்றியா? எல்லாம் போட்டு சாப்பிடுங்க, போட்டு சாப்பிடுங்க. லிதனையா தான் போட்டு சாப்பிடுவாங்களாம். பார்த்தீங்களா, லிதனையாவுக்கு வந்து எட்ட மாட்டிங்கன்னா இப்போதைக்கு மைக் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லிதனையாவுக்கு எட்டலை. ஸோ இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோமாடா? கை கழுவிட்டோம். இது என்னது? வீடா? யாருக்கு? வெரி குட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ரவுண்டு எல்லாம் வீடு வாங்கிட்டாங்க. இருந்தாலும் யாருக்குமே யோசனை இல்லை. நம்ம வீட்டில் இன்னொரு தெரியான், நம்மளை நம்பி ஒரு தெரியான், அவனை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் அவனுக்கு எதுவுமே வாங்கலை. இருந்தாலும் நான் விடலை. எங்கடா லிகோவுக்கு? கொண்டா. இருந்தாலும் லிகோவுக்கு நம்ம சாப்பிட்டது போக மீதி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது யாருக்காக? இதெல்லாம் லிகோவுக்கு தான். வீட்டில் கொண்டு கொடுப்போம் அவனுக்கு. பாப்பா ஒரு பீடா போடுறாங்க, அவங்க தாத்தா ஒரு பீடா. ஸோ இன்னும் கிரில்லு வேறு நிறையா இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கு, யாரும் வாங்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ ஓகே, முடிச்சாச்சு. டெல்லி தர்பார்லேருந்து எழுதுனேன். டெல்லி தர்பாரில் சாப்பிட்டாச்சு, நல்லா இருக்குது. இது ஒரு பர்ச்சேஸ். அவங்க அப்பா கூட போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுன்னு அந்த வாத்தை வாங்கிக்கணும் போகலாம்.
ஆடா போய் பிடிங்க ஓடி ஓடியா சச்சோ சித்தி இப்படி ஓடுறாங்க எல்லாம் சாப்பிட்டாச்சுல கிளம்புங்க போகலாம் கிளம்பலாம் வீட்டுக்கு போகலாம் பாய் இதன் பாய் சொல்லு நான் எடுத்துக்கலாம் பாய் சொல்லு பாய் சொல்லு தேசிய கொடி பாய் சொல்லு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு அந்த நேஷ்னல் ஃப்ளாக் சொல்லி கொடுத்துருந்தோம் அது வந்து பாப்பா காவடின்னு தப்பாக புரிஞ்சிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை சரி எடுத்துக்கலாம் பாய் சொல்லுங்க இல்லை தானே பாய்